இந்த கடைக்கு வந்தனா அப்போ நியூசனுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இவர் இந்த நேச்சுரலாக இந்த எண்ணெய்கள் எல்லாம் இந்த செக்கில் போட்டு வடித்து கொடுக்குறேன். அப்போ இந்த ஐயா பார்த்தேன்னு இப்போ வியாபாரம் அவ்வளோ ஆக்களை காணையில் நான் வியாபாரத்தில் உண்மைத்தன்மை இருக்குது. அப்போ தான் நான் காருக்கு ஃபோனை விட்டுட்டு வந்தேன். அப்போ அதில் ஒரு அன்னையும் போனார். அப்போ அவருக்கும் சொல்ல அவரும் இப்போ வந்து ஷாப்பிங் செய்கிறார். அப்போ இப்படியா நாட்களை நாங்கள் கட்டாயம் ஊக்குவிக்குவோம். இப்போ இது வியாபாரமோ இதோ இல்லை, எங்களுடைய இனம் வந்து சிறிய வியாபாரங்களை நாங்கள் ஒரு நாளும் விட்டுட்டு போகக்கூடாது. அவையில் மென்மேலும் வளர வைக்கணும்னா நாங்கள் இப்படியான நேர்மையான வியாபார தலங்களுக்கு வரவோம். இப்போ அவர்கிட்ட கேட்போம். இப்போ என்னென்னா இப்போ இதில் வந்து ஒரு வியாபார நோக்கமோ இல்லை, நான் பணம் பெற்ற உங்களுக்கு வீடியோ செய்யலை, அதை முதல் சொல்லுப்போம். இவர் வந்து இன்றைக்கு தான் கடைக்கே வந்து இன்றைக்கு தான் கண்டது. என்ன டிக்டாக்கில் பார்த்தேன். பிறகு வந்தவர் டக்கண்டு போனை கொண்டு வந்து இப்போ எடுக்கிறாரு நேரடியாக. அது அதில் அவர்கிட்ட நல்ல மனம் தெரியுது. அதில் மற்றது நாங்கள் வந்து இப்போ 2 வருஷமாக இந்த பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு வரோம். காட்டுங்க, நீங்கள் என்னென்ன இதுகள் சொல்லுங்க. ஆமாம், இந்த இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரலான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு தேவையான சாமான் எல்லாமே இருக்குது. எங்கள்கிட்ட சீட்ஸ், நட்ஸ், மற்றது ட்ரை ஃப்ரூட்ஸ், ஊர் பெனங்கட்டி அதை எடுத்து காட்டுங்க. எல்லாம் நல்லா கிளீனாக இருக்குது கடை. பாருங்க, இதுதான் தேவை. எங்களுடைய இனம் வந்து ஒரு சிறப்பாக ஒரு பிஸ்னஸை செய்யணும்னா நாங்கள் அதை பணம் பண்ணுறதை தாண்டி அதுக்கு வியாபாரத்தை கொடுக்கணும். நான் இந்த பெனங்கட்டியெல்லாம் இப்போ வேண்டி கொண்டு போட்டு தான் காருக்கு இந்த ஃபோன் எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் எங்களோட பாரம்பரிய உணவு முறையிலே அழியவும் விடக்கூடாது. அதே நேரம் அவையில் அந்த செக்கு எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்க காட்டுங்க. இதெல்லாமே மர செக்குகள் ஒழுக்குவாங்க. ஆமாம், இங்கே பாருங்க. இங்கே நீங்கள் இதில் எள்ளுகள் எடுத்து கொடுத்தா உடனே உங்களுக்கு அடித்து நல்லெண்ணெய் ஆக்கி தரணும், தேங்காய் எண்ணெய் ஆக்கி தரணும். மற்றது கொஞ்சம் நீட்டா கிளீனா இருக்கு பாருங்க. சும்மா பார்ட்ஸுகளா உரல் இங்கே பாத்தீங்கன்னா எங்களோட பாரம்பரியத்தை அழிய விடாம இன்றைக்கு கனடாவில் கொண்டு வந்து உங்களுக்கு செக்கில் போட்டு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தரிக்கணும். அப்ப நாங்கள் நிச்சயமாவே இந்த வியாபாரத்தை ஊக்குவிக்குவோம். அண்ணா இனி நான் ஒரு இடம் நல்லெண்ணெய் தேங்காய் பண்ண மாட்டேன். எவ்வளோ காசு நான் உங்கள்கிட்ட தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எங்களோட இனம் வந்து படிப்படியாக வளரணும். இப்படியான வியாபார தளத்துக்கு வாங்க, காசை பார்க்காங்க. நான் நேச்சுரல் அதில் தான் ஹெல்த்தி தான் இம்பார்ட்டன், காசுன்றதை தாண்டி. நல்ல நீங்கள் இருக்கு, நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த சொல்றீங்க. அண்ணா இந்த இருக்கு தேங்காய் எண்ணெய் எல்லாம் சொல்லுங்க உங்களோட எண்ணெய் வகையில. தேங்காய் எண்ணெய், இது வந்து கடலை எண்ணெய். உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். இந்த கொப்பரால இருந்து எடுத்தது தேங்காய். இது வந்து பீனட்ல இருந்து எடுத்தது தான் இந்த இந்த பீனட் ஆயில்ன்றது. கருப்பு எள்ளு இங்க வேறங்க, கருப்பு எள்ளு எல்லாம் நீங்க எடுத்தே கொடுத்து உடனே அடிச்சு எடுக்கலாம். ஒண்ணு நல்லெண்ணெய். இது வந்து வெள்ளை எள்ளு, அதுல எடுத்ததான் இது ரெண்டுமே. இது தீட்டுன எள்ளு, தெரியுதா? இது வந்து சன்ஃபிளவர் சீட்ஸ், அதுல எடுத்ததான் இந்த இந்த ஆயில். இதுல வால்நட்ஸ் இருக்குது, ஆல்மண்ட் இருக்குது, பம்ப்கின் சீட், ஃபிளாக்ஸ் சீட், இது எல்லாமே ஆயில்களா எடுத்து வச்சு. சரி, அப்ப நீங்க உங்களோட அட்ரஸை சொல்லுங்க, சரியான அட்ரஸை, ஃபோன் நம்பரை சொல்லுங்க. ஓகே, 5635 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட். இது வந்து டாப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஜங்ஷன்ல இருக்குது. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல தான். நீங்க வந்து எங்களோட ஃபோன் நம்பர் வந்து 416-293-4010 நன்றி. இருந்தா நான் உண்மையா எனக்கு இந்த உங்கள்ட்ட சாமான பண்ணிட்டு போய் போன் எடுத்துக்கணும். நான் பிள்ளைகள் காருக்கு இருக்கணும், கட்டாயம் உங்களை வளர்த்து விடணும் என்று சொன்னா நீங்க அவ்வளவு நீட்டா கிளீனா நிக்கி கடையை வச்சுக்கல. அதை விட நேர்மையான பேச்சு இருக்கு. ஓகே மக்களே, நன்றி நன்றி அண்ணன். அப்பா காணையில என்ன தேடிக்கொண்டு நீங்களோ, இது நல்ல ஒரு வியாபார தளத்துல அவர் அந்த ஐயா ஒரு நேர்மையான பிசினஸ் பண்றாரு. அப்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. ஆமா, உதவி மனப்பாங்க கட்டாயம் தேவை மகனே. ஓகே அம்மா, பள்ளிப்பா சாப்பிட்டு பாத்துறீங்களா? ஓகே மக்களே, நன்றி.